நன்மை செய்வருமாய் கர்த்தர் இந்த காலையிலே மறுபடியும் நம்மை இந்த தமிழ் ஆராதனையிலே ஆண்டோட சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சற்று நேரம் ஆண்டோடைய வசனத்துக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம். பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த காலையிலே வசனத்தின் மூலமாய் பெருமடியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமானது மந்த் ஆஃப் பிளேஸ்மெண்ட். அதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறதான ஒரு மாதம் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதாகம பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். மத்தேயு அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க போகிறேன். Matthew chapter 5 verse 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தமானது ஒரு உயர்ந்த இடம், ஒரு உயர்ந்த இடம், ஒரு மேலான இடம், a higher placement, a higher placement. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது இயேசு நாமம், நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் எல்லா நாமத்தை விடவும் மேலான நாமம் என்று வேதம் சொல்கிறது. வானோர் பூதலத்தோர் போற்றிடும் நாமம் இயேசு நாமம். எல்லா நாமமும், எல்லா ஜனங்களும், எல்லா கண்களும் பார்க்கிறதான ஒரு நாமம், எல்லா வாயும் அறிக்கையிடுகிறதான ஒரு நாமம் இயேசு நாமம். அப்படிப்பட்ட ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இட்ஸ் a higher name. Amen. We have a higher place because we have a higher name. Amen. நமக்கு மேலான ஒரு இடத்தை தருகிறதான ஒரு மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். அப்படின்னு சொன்னா இயேசுவை அறிந்த, இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை ஏற்றுக்கொண்டதான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறதான இடம் மேலான இடம். தேவனே, the place God has kept for you and me, it is definitely a higher place because of a higher name. Amen. ஒரு மேலான நாமத்தை உடைய ஒரு நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ மேலான நாமத்தினால் அந்த நாமத்தை அறிந்த ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான இடம் நிச்சயமாய் கீழான இடம் அல்ல, அது மேலான இடம். தேவனுடைய பிள்ளை, ஆமென். ஆண்டவர் நமக்கு the place God predestined for you and me, ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் முன்குறித்து வைத்திருக்கிறதான அந்த இடம் நிச்சயமாய் அது கீழான இடம் அல்ல. It is definitely a higher place. மேலான இடம். ஆமென். விசுவாசிக்கிற ஜனங்கள் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மேலான இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனே, வேதம் சொல்லுகிறது சபை என்றால் வேறுபட்டதான ஒரு இடம். வேறுபாடு. சபை என்றால் வேறுபாடு. என்ன வேறுபாடு? அண்ணனை தம்பி பிடிச்சு வைக்கிற நாமமா? அப்பா பிள்ளை பிடிச்சு வைக்கிற நாமமா? ஆண்டவர் வேதம் சொல்லுறது, நான்
உலகத்துல வந்து ஃபார் a separation வேதம் சொல்லுகிறது. பட் அதனுடைய கண்டென்ட் கரெக்டாக பார்த்தா அப்படி அல்ல. அப்படின்னு சொன்னா சபை என்றால் கீழையும் மேலே உள்ள வித்தியாசம் தான். கீழே இருந்ததான என்னை அவர் பிரித்தெடுத்து மேலான இடத்தில் வைத்ததான ஒரு இடம் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான பிளான்ஸ் வந்து மேலான பிளான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. ஆண்டவர் உனக்காக எனக்காக வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் பெரியது. அப்படின்னா இல்லைன்னா ஆண்டவர் உன்னை என்னையும் அந்த மேலான அந்த இடத்துல போய் அந்த சிலுவையில மறிக்கிறதுக்கான வேலை இல்லை. அவர் சிலுவையை சுமந்து எங்க கொண்டு போனார்? மேல போனார். அந்த மேலான இடத்துல அவர் போனதுனால எனக்கு மேலான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டம் உன் மேலே என் மேலே வைத்திருக்கிறது ஒரு உயர்ந்த திட்டம். ஆமென். ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அருமையான பிள்ளையே, ஒரு உயர்ந்த திட்டம் என்றால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய பிளான் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம். A city on the mountain. பாருங்க, ஒரு சிட்டி மவுண்டன் மேல இருக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு விலை உயர்ந்த சிட்டின்னு பாருங்க. ஆமென். ஒரு சிட்டியை நீங்க மலையின் மேல ரெடி பண்ணணும். இட்ஸ் நாட் a easy job. மிகவும் விலை உயர்ந்ததான ஒரு இது. அநேகருடைய பார்வை விழுகிறதான ஒரு இடம். அநேகரை வியக்க வைக்கிறதான ஒரு இடம். அநேக பேர் நோக்கி பார்க்கிறதான ஒரு இடம். பாரதிய பிள்ளையே, உன்னை பற்றி ஆண்டவருடைய திட்டம் அப்படிப்பட்டதான ஒரு திட்டம். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறதான தேவன். புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை மண்ணையும் மேலான இடத்துல வைத்ததான ஆண்டவர். பாரதிய பிள்ளையே, நீயும் நானும் மலை மேல் இருக்கிறதான ஒரு பட்டணம் என்றால் அதனுடைய அர்த்தம் 3 விதமாக அர்த்தம். ஆமென். ஒன்று, ஒரு அமைதியான இடம், a higher calmness. ஒரு பெரிய ஒரு சமாதானம் இருந்ததான இடம். ஆமென். நீ மேல இருக்கிறேன்னு சொன்னா உனக்கு மேலான ஒரு சமாதானத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக, எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவை அறிந்ததனால் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கு? இன்னைக்கு நான் இயேசுவை அறியாவிட்டால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவர் என்னுடைய வாழ்க்கையில வராவிட்டால் இன்னைக்கு எங்கெங்கோ என் வாழ்க்கையை நான் அழித்துக் கொண்டு நான் செத்து போயிருக்கேன். இயேசு என் வாழ்க்கையில வந்ததனாலே அலைகளின் மத்தியிலும் கூட, பிரச்சனைகள் மத்தியிலும் கூட, பிரயாசங்கள் மத்தியிலும் கூட ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதான ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது உலகம் தர முடியாத ஒரு சமாதானம் நான் உனக்கு தருகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் தர முடியாததான பெரிய ஒரு பீஸ் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். உனக்கு கொடுக்கிறார். உயர்ந்த இடத்திலே உயர்ந்த சமாதானம். பிரச்சனைகள் நிறைந்த உலகத்திலே அநேக வியாதிகள், கண்ணீர்கள், துன்பங்கள், பிரிவினைகள் நிறைந்ததான உலகத்திலே ஆண்டவர் என்னை மலையின் மேல் எடுத்திருக்கிறதான பட்டணத்தை போல வைத்து ஆண்டவர் எனக்கும் உனக்கும் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்கும் உனக்கு இருக்கிற சமாதானம் பெரிய சமாதானம். ஆமென். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது மலை மேல் இருக்கிற பட்டணத்துக்கு ஆமென் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் உண்டு. ஆமென்.
Hallelujah. A higher standard. Higher standard சொன்னா ஒரு உயர்ந்த தரநிலை. பாருங்க தேவனே, நம்ம பொருட்களை வாங்க போகிறோம். அந்த பொருட்களுடைய தரம் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். What is the quality of this? A standard or not standard? High standard or low standard? A good product or bad product? Amen. இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு போன் இருக்கு, 10,000 ரூபாய்க்கு போன் இருக்கு, 10,000 ரூபாய்க்கு மேட்ரஸ் இருக்கு, 50,000 ரூபாய்க்கு மேட்ரஸ் இருக்கு. இல்ல விலை உயர உயர அதனுடைய தரமும் மாறும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கும் உனக்கும் வைத்திருக்கிற தரம் என்னது? இன்னைக்கு உன் தரம் என் தரத்தை ஆண்டவர் மாற்றினாரா? ஆமென். இன்னைக்கு உனக்கு இருக்க குவாலிட்டி எனக்கு இருக்க குவாலிட்டி ஆண்டவர் மாற்றினாரா? ஆண்டவர் முன்னே என்னை மேலாக ஆண்டவர் வைத்ததன் மூலமாய் எங்கேயோ நடந்த நம்மை எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ ஒன்றும் தெரியாம அலைந்து இருந்த என்னையும் உன்னையும் ஆண்டவர் அந்த தரத்தை மாற்றி பெரிய தரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அநேக பெரிய அவர்களோடு பேசும்படியாக, பெரியவர்களோடு பழகும்படியாக, அநேகரோடு ஆண்டவர் உறவாடும்படியாய் என்னுடைய தரத்தை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால் என் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில் தரத்தை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். ஒரு காலத்துல என்ன தரம் நமக்கு இருந்துச்சு? ஒருத்தர் மதிக்காத ஒரு தரம், விலையில்லாத ஒரு தரம், ஒரு பைசைக்கு உதவாத ஒரு தரம். நம்ம பார்த்து துப்பிட்டு போறான் அப்படி ஒரு தரம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அநேக பேர் கண்களை திறந்து பார்க்கிறதான ஒரு தரத்தில் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். இல்ல இன்னைக்கு எத்தனை பேர் இருந்து நம்ம பார்த்து ஐயோ இவனை மாதிரி நான் இருக்கணும்னு விரும்புகிறேன், இவனை மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கணுமே, இவனை மாதிரி நான் வாழணும்னு சொல்லி நினைக்கிற மாதிரி ஆண்டவர் என்னை உன்னை அப்படி வைத்திருக்கிறார். நம்முடைய தரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக உயர்ந்த இடம் என்றால் ஒரு உயர்ந்த சமாதானத்தை உடைய இடம். உயர்ந்த இடம் என்றால் ஒரு உயர்ந்த தரத்தை உடையதான ஒரு இடம், உயர்ந்த தரத்தை உடையதான இடம். மூன்றாவதாக உயர்ந்த இடம் என்றால் ஒரு ஹையர் விசிபிலிட்டி, அதாவது அதிக தெரிவு நிலை உடையதான ஒரு இடம், அநேகருக்கு தெரிகிறதான ஒரு இடம். என்னுடைய தரத்தை மட்டும் மாற்றின ஆண்டவர் அல்ல, என்னை அநேக பேருக்கு அறிமுகப்படுத்துறதான ஒரு ஆண்டவர். ஆமென். ஆமென். ஒரு அறிமுகம். அட்ரஸ் இல்லாத இடத்துல எனக்கு ஒரு அட்ரஸ் இல்லை. ஆமென். ஒரு முகவரி இல்லாத கிடந்த எனக்கு என்னுடைய வாழ்க்கையில முகவரி. எனக்கு அநேக பேர் என்னை பார்க்கும்படியாய் மறைந்து கிடந்ததால் என்னை மறைவிலிருந்து வெளியே கொண்டு வந்து அநேகருக்கு முன்பாக நிறுத்தி வைத்ததான நிலை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆடுகளுக்கு பின்பாக சென்றதான தாவீதை பிடித்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் அவரை எல்லாருக்கும் முன்பாக தெரியப்படுத்தினார். ஆமென். Hallelujah. Hallelujah. I tell you, when the problem arises, God brings you out to show. ஆமென். பிரச்சனைகள் மத்தியில் தான் ஆண்டவர் ஒன்றை வெளியே கொண்டு வருவார். ஆமென். கோலியாத் வரும்போதுதான் ஆண்டவர் தாவீதை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி சூளம் வரும்போது ஆண்டவர் ஷாத்ராக் மேஷாக் வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் அநேக பேரை வெளியே கொண்டு வர. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருகிறார்.
என் வாழ்க்கை அநேகருக்கு விடுதலையான ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கை அநேகருக்கு அறிமுகமான வாழ்க்கை. அநேகர் என் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதான ஒரு வாழ்க்கை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். கர்த்தருக்கு நன்றியோடு கரங்களை வைத்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஒரு உயர்ந்த இடத்தை எனக்காக வைத்திருக்கிறதாக மலையின் மேல் இருக்கிற நாம் பட்டணம், a city on the mountain. இந்த காலைகளில் தேவனுடைய என் ஆண்டவருடைய நோக்கம் உனக்காக எனக்காகவும் மிகவும் பெரியது. ஆண்டவருடைய திட்டம் உனக்காக எனக்காகவும் வைத்திருக்கிறது மிகவும் பெரியது. ஒரு பெரிய ஒரு பிளான் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார். அந்த பிளானிலே பெரிய சமாதானம் உண்டு. அந்த திட்டத்திலே பெரிய தரம் உண்டு. அந்த திட்டத்திலே பெரிய தெரிவு நிலை உண்டு. இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் ஏதோ எப்படியாவது ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து உலகத்தில் விடுத்து போனால் போதும் நினைத்தேன். ஆனால் நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டமே பெரிய திட்டம். என்னை மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல வைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மை ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? இந்த காலைகளை கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஒப்புப்படுத்தி நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு உயர்ந்த ஒரு இடத்துல என்னை வைக்கிற ஆண்டவர், உயர்ந்த ஒரு திட்டத்தை வைக்கிறதான ஆண்டவர் சொல்லி கரங்களை வைத்து நாம் ஜெபிப்போம். நேசிக்கிறங்க நல்ல பிதாவே, ஆண்டவரை உனத்திற்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அருமையான இந்த காலங்களில் நம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர் என்பது ஸ்தோத்திரம். நம்முடைய வசனம் எங்கள் இதயத்தில் வல்லமையால் வெளிப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நீர் ஒரு விஷயம் கூட எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்தீரே. ஆண்டவரை, என்னை உயர்ந்த மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல வைக்கிறதாக ஆண்டவர் எங்கள் கால்களை பர்வதத்தின் மேல் வைக்கிறதாக ஆண்டவர். ஆண்டவர் எங்களை மேலான இடத்துல வைக்கும் போது எங்களுக்கு மிகுந்த சமாதானம் உடைய ஒரு வாழ்க்கை என்று வேதம் சொல்லுது. எங்களுக்கு நல்ல தரம் இருந்ததான ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதான ஒரு வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதிமாப்பா. ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டபடி பிள்ளைகளை யாரை ஆசீர்வதி. ஒரு விஷயத்தை யாராவது தன்னைத்தானே தாழ்த்தி, ஐயோ என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை என்று சொல்லி பிசாசுடைய சத்தத்தை கேட்டு என் வாழ்க்கை எவ்வளவு கீழான வாழ்க்கையோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தையை நாம் தேற்றி உற்சாகப்படுத்தபடியாக சொல்லுங்கள். ஆசீர்வதியும் அப்பா. இந்த காலைகளில் ஒரு விஷயம் பிள்ளைகளை தொழுவினார். யாராவது வியாதியோடு இருப்பார்களா, கஷ்டத்தோடு இருப்பார்களா, பிரயாசத்தோடு இருப்பார்களா, கண்ணீரோடு இருப்பார்களா, அவர்களை தொழுவினார். ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட எங்கள் பிரயாணங்கள், வேலைகள், யாத்திரைகள், ஆண்டவரே உடைய ஊழியர்கள், பிள்ளைகள் படிப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் கொடுக்கும். எல்லா ஆக்சிடென்ட்களுக்கு, மரணங்களுக்கு, வியாதிகளுக்கு, சத்துடைய கனிகளுக்கு, எல்லா கொடிய வியாதிகளுக்கு விலக்கரிச்சு சுகபத்திரமாய் கொண்டு போய் கொண்டு வாங்க. ஊழியக்கார பிள்ளைகள், சபை யாரையும் ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் கொடுக்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய தேவையெல்லாம் சந்தியமாக துதிகரம் எல்லாம் முக்கியம் இருக்கிறோம். இந்த பிரார்த்தனை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய சகல பாரங்களை பரவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தருடைய நினைவைக்கும் இன்னும் என்ற சதா காலம் நம்மளோடு கூட விசேஷமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நிலைத்திருப்பாராக. ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு வாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென்.